ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இப்போ ஜூலை 1 முதல் அமலாக இருக்கிற புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட பிளேலிஸ்ட்டுக்காக கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள் இப்போ ஜூலை 1 முதல் அமலாக இருக்குது. இது என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக தான் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வர இருக்குது. அந்த இப்போ ஏற்கனவே இருக்கிறது பார்த்தோம்னா, ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டங்கள், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வர குற்றவியல் சட்டங்கள். இந்த சட்டங்களுக்கு மாற்றான புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, இந்த சட்டங்கள் சரியான நேரத்தில் விரைவான மற்றும் பிழையற்ற நீதியை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற இந்திய குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக இப்போ வந்திருக்கிற புதிய சட்டங்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, பாரதிய நியாய சன்ஹிதா 2023, செகண்ட் பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023, தேர்டு பாரதிய சாக்ஷியா 2023. இந்த 3 சட்டங்களும் தான் கொண்டு வரப்படுது. அதாவது இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற சட்டங்களுக்கு மாற்றாக தான் இந்த சட்டங்கள் கொண்டு வர இருக்கு. இந்த திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களில் பார்த்தோம்னாக்கா, குற்றங்களுக்கு தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 சட்டங்கள் இப்போதைக்கு இருக்கிற சட்டங்களுக்கு மாற்றாக தான் கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னோம். நான் இதில் கொடுத்துருக்க நடைமுறை, இப்போதைக்கு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சட்டம் ப்ளஸ் அந்த பாக்ஸில் அதற்கு மாற்றாக வர இருக்கிற சட்டம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நடைமுறையில் இருக்கிற சட்டம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், தேர்டு இந்திய சாட்சிகள் சட்டம். இந்த 3 சட்டங்களுக்கு மாற்றாக தான் ஜூலை 1 முதல் புதிய சட்டங்கள் அமல்படுத்த இருக்காங்க. இந்திய குற்றவியல் சட்டம்ங்கிறது பாரதிய நியாய சன்ஹிதா 2023 மாறுது. அதே போல் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம்ங்கிறது பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023னும், தேர்டு இந்திய சாட்சிகள் சட்டம்ங்கிறது பாரதிய சாக்ஷியா 2023ஆகவும் மாறுதல் அடையுது. இந்திய குற்றவியல் சட்டம்ங்கிறது பாரதிய நியாய சன்ஹிதா 2023ஆகவும், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம்ங்கிறது பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023ஆகவும், இந்திய சாட்சிகள் சட்டம்ங்கிறது பாரதிய சாக்ஷியா 2023ஆகவும் மாற்றம் அடையுது. இந்த சட்டங்களுக்கான புதிய மசோதாக்கள் பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது தான் இந்த மக்களவையில் தாக்கல் செய்கிறாங்க. மழைக்கால கூட்டத்தொடருங்கிறது என்ன காலகட்டம்னு பார்த்தோம்னா, ஜூலை டு செப்டம்பர். ஃபஸ்ட்டு இந்த மசோதாக்களை மழைக்கால கூட்டத்தொடரில் தான் தாக்கல் செய்கிறாங்க. மழைக்கால கூட்டத்தொடருங்கிறது ஜூலை டு செப்டம்பர் காலகட்டத்தில் தாக்கல் செய்கிறது தான். அடுத்து பார்த்தோம்னா, இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படுது. அதாவது உள்துறைக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் சில ஆலோசனைகளுடன் அவங்களுடைய பரிந்துரையை சமர்ப்பித்தாங்க. மறுபடி இந்த பரிந்துரை அடிப்படையில் திருத்தப்பட்ட மசோதாக்களை குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செஞ்சு நிறைவேற்றுறாங்க. குளிர்கால கூட்டத்தொடருங்கிறது நவம்பர் டு டிசம்பர். ஃபஸ்ட்டு மழைக்கால கூட்டத்தொடர், அதாவது ஜூலைலேருந்து செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் உள்ள கூட்டத்தொடரில் தாக்கல் செய்கிறாங்க. அதுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால மறுபடியும் உள்துறையில் சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க திருத்தப்பட்ட ஆலோசனைகளோட மறுபடி குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செஞ்சு நிறைவேற்றுறாங்க, அதாவது நவம்பர் டிசம்பரில். அப்போ இது 2023லேயே நிறைவேறினதுனால தான் இதுக்கு இந்த பாரதிய நியாய சன்ஹிதா 2023ன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அமல்படுத்துறது இப்போ ஜூலை 1. ப்ளஸ் இன்னொன்று இதில் ஒரு ஜிகே சொல்லியிருக்கேன். மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் ப்ளஸ் இன்னொரு கூட்டத்தொடர் ஒன்று இருக்குது, பட்ஜெட் கூட்டத்தொடர். அது என்ன காலகட்டம்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி டு மே. எனவே நடைமுறையில் இருக்கும் 3 சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் வரும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வர இருக்குது அப்படின்ட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு.
அடுத்து புதிய சட்டங்களோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாரதிய நியாய சங்கீதா 2023. இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றான இந்த புதிய சட்டத்தில் பார்த்தோம்னா தேச துரோகம்ங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த பாரதிய நியாய சங்கீதா 2023ங்கிறது இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றான சட்டம். இந்த சட்டத்தில் பார்த்தோம்னா தேச துரோகம்ங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. அதே வந்து சமூக சேவைங்கிறது சேர்த்துருப்பாங்க. அது வந்து கடைசி பாயிண்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா மாறாக பிரிவினைவாதம், கிளர்ச்சி, நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தண்டனை வழங்கும் புதிய பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கு. சிறுவர்களை கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல் மற்றும் கும்பலாக அடித்து கொலை செய்வதற்கு மரண தண்டனை வழங்க வகை செய்து இந்த சட்டம். அடுத்து பார்த்தோம்னா முதல் முறையாக இந்த தண்டனைகளை சமூக சேவையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து செகண்ட் பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023. இது வந்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023. இதன்படி பார்த்தோம்னாக்கா கால வரையறைக்குள்ள விசாரணை மற்றும் வாதங்கள் நடத்தணும். விசாரணை முடிஞ்சு 30 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கணும். இந்த சட்டப்படி கால வரையறைக்குள் விசாரணை மற்றும் வாதங்கள் நடத்தணும். ப்ளஸ் விசாரணை முடிஞ்ச 30 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கணும். அடுத்து பார்த்தோம்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவங்க வந்து அவங்களோட வாக்குமூலத்தை வீடியோவாக பதிவு செய்கிறது கட்டாயமயமாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தினால. குற்றத்தின் வருமானம் மற்றும் சொத்துக்களை இணைக்கும் புதிய வழிமுறை இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தேர்டு பாரதிய சாக்ஷியா 2023. இது வந்து இந்திய சாட்சிகள் சட்டம் 1972க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான். இதில் பேர்லேயே இருக்குது சாட்சிகள், அதன்படி தான் அது மாதிரி தான் வரும். இதன்படி நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படுற அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுற சாட்சிகளில் மின்னணு அல்லது டிஜிட்டல் ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், சர்வர் பதிவுகள், கணினி, மடிக்கணினி, குறுஞ்செய்திகள், இணையதளங்கள், சம்பவம் நடந்த இடத்தின் சான்றுகள், அஞ்சல்கள், இந்த சாதனங்களில் உள்ள செய்திகள் இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் அடங்கும். அடுத்து பார்த்தோம்னா வழக்கு ஆவணம், அடுத்து வந்து எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை, அடுத்து குற்றப்பத்திரிக்கை மற்றும் தீர்ப்புகள் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சட்டத்தில். அடுத்து பார்த்தோம்னா காகித ஆவணங்களைப் போலவே டிஜிட்டல் மற்றும் மின்னணு ஆவணங்களும் சட்ட அங்கீகாரம், மதிப்பு, அமலாக்கத்தன்மை பெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி காகித ஆவணங்கள் போலவே டிஜிட்டல் மற்றும் மின்னணு ஆவணங்களும் சட்ட அங்கீகாரம், மதிப்பு, அமலாக்கத்தன்மை பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பாக்ஸ் தான். இந்திய குற்றவியல் சட்டத்துக்கு மாற்றாக வரப்படுறது வந்து பாரதிய நியாய சங்கீதா 2023. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றாக வர இருக்கிற சட்டம் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023. இந்திய சாட்சிகள் சட்டத்துக்கு மாறாக வர இருக்கிற சட்டம் வந்து பாரதிய சாக்ஷியா 2023. நடைமுறையில் இருக்கிற சட்டங்களுக்கு மாற்றாக வரக்கூடியதாக வந்து இந்த 3 புதிய சட்டங்கள். இது வந்து வர ஜூலை 1 முதல் நடைமுறை வரத்துக்கு இருக்குது. அமலுக்கு இருக்கிறதுனால மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு.